ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உங்க முகத்தை பார்க்க வைத்த என்னைய ஒரு நாளும் நீர் வெட்கப்படுத்துவதில்லை, ஒரு நாளும் நீர் வெட்கப்படுத்துவதில்லை. தோல்வி எங்களை அணுகுவதில்லை, வியாதி எங்க பக்கத்துல நெருங்காது. வேதத்துல ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமத்தை அறிந்திருக்கிறவன உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். இயேசு என்கிற அந்த நாமத்தை அறிந்திருக்கிறவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் ஆண்டவர் வைப்பார். சும்மா பேரளவுல இயேசு இயேசுன்னு சொல்றதுக்கு நாங்க இங்க வரல. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். ஒரு மருந்தை வாங்குறோம் அப்படின்னா கடையில போய் நமக்கு பிடிச்ச கலர்ல இருக்க ஒரு மருந்தை கொடுங்கன்னு நம்ம கேட்க மாட்டோம். இல்ல நமக்கு பிடிச்ச பேர்ல எதையாவது ஒரு மருந்தை கொடுங்கன்னு கேட்க மாட்டோம். அது என்ன மருந்து, அது பேர் என்னது, அது எவ்வளோ எம்ஜி, அதுக்கு எவ்வளோ எஃபெக்ட் இருக்கு, அது அந்த காரியத்தை குணப்படுத்துமா, இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு மருந்தை வாங்கி சாப்பிடுவோம். ஆமாவா? இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு மருந்தை வாங்கி சாப்பிடுவோம். அதை போலதான் இயேசுவின் நாமமும் சும்மா இயேசு இயேசுன்னு சொன்ன உடனே எல்லாம் மாறிடாது. அந்த நாமம் எதையெல்லாம் செய்யும்னு நீங்க அறிந்து இருந்து அந்த நாமத்தை சொல்லும் பொழுது இப்போ உண்டாகும் ஒரு விடுதலை, அது உங்களை திரும்பவும் கட்டவே கட்டாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ கிடைக்கிற சுகம் மீண்டும் உங்களை வியாதிக்குள்ள தள்ளவே தள்ளாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க உணர்ந்து அறிந்திருந்து இயேசுன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு கிடைக்கிறவைகள் நிரந்தரமானவையா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இயேசு வாழ்ந்த காலத்துல ஒரு குருடன் ரோட்ல உட்கார்ந்து இருந்தான். சீஷர்கள்லாம் அவனை அதட்டுறாங்க, நீ ஏன் சத்தம் போடுற, அவர் பாட்டுக்கு போறாரு, அவரை டிஸ்டர்ப் பண்ணாதன்றாங்க. ஆனா அவன் இயேசுவே எனக்கு இறங்கும்னு சொல்லி கூப்பிட்டான். அந்த நாமத்தை அறிந்திருந்த அவனுக்கு அப்பவே ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. நீங்க இயேசு என்கிற நாமத்தை அறிந்திருந்து இந்த மாலை வேளையில நீங்க பாடுவீங்கன்னு சொன்னா, அந்த குருடனுக்கு அற்புதம் செய்த அதே ஆண்டவர் அதே வல்லமையோட இந்த மாலை வேளையில உங்களுக்கும் அற்புதம் செய்வதற்கு அவர் போதுமானவர். உங்கள் தேவைகளை சந்திப்பதற்கு அவர் போதுமானவர். உங்களை சுகப்படுத்துவதற்கு அவர் போதுமானவர். உங்க பலவீனங்களை மாற்றுவதற்கு அவர் போதுமானவர். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்களை கண்மலையின் மேல நிறுத்தி வைத்து அழகு பார்க்கிற ஒரு தெய்வம் உண்டு என்று சொன்னால் அது எங்க இயேசு கிறிஸ்துவை தவிர வேற எதுவுமே இந்த உலகத்துல இல்லை என்பதை ஆணித்தரமா சொல்ல முடியும். நல்ல கரங்களை தட்டி விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன். எஸ், எங்களுக்கு தகப்பனாயிருந்து எங்கள் வேதனையை மாற்றுகிறவரே, உதவிடும் தகப்பன். சொல்லுங்க. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஆமே. உடைந்து போன எங்களை கர்த்தர் கரங்களை எடுத்து பயன்படுத்துகிறவர் ஆண்டவரே. சொல்லுங்க. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. கரங்களை உயர்த்தி இயேசு மகாராஜ், நீர் ஒருவரே நாங்கள் ஆராதிப்பதற்கு, நீர் ஒருவரே எங்களை நேசிப்பதற்கு, நீர் ஒருவரே இரக்கத்தின் சிகரமான எங்கள் வாழ்க்கையில எங்களை உயர்த்துவதற்கு நீர் போதுமானவர். சேர்ந்து கரங்களை உயர்த்தி இயேசு மகாராஜா, ஓ
கரம். ஒரு விசை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க. உமது திருநாமம் அறிந்திருக்கிற எங்களை இது ஒரு நாள் கைவிட மாட்டேன். நம்பி வந்திருக்கிற எங்களை நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை ஆமே நம்பினோரை நீ ஒரு நாளும் மறக்க மாட்டீர்கள். தேடி வந்திருக்கிற எங்களை ஒரு நாளும் வெறுக்க மாட்டீ. நம்பினோரை எங்களை மறக்காதவரே, கைவிடாதவரே, எங்களை அரவணைப்பவரே, நாமே உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நல்ல ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? எஸ். ஹல்லேலூயா. எஸ். அவர் சொன்னதை செய்கிறது. ராமன் சொல்லலாமா? அவர் எதை சொன்னாரோ அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அவர் ஒருவர், அவர் சொன்னதுதான். ராமன் சொல்லுங்க. வேதத்துல ஒரு வசனம் இருக்கு. அவர் அந்தத்தில் உள்ளதை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாததை பூமியின் பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிந்திருக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும். எனக்கு சித்தமானதை செய்வேன். ஏசாயா 46வது அதிகாரம் 10வது வசனத்துல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு எது சித்தமோ அதை தான் செய்வேன். காரணம் அவர் தான் கடவுள். ராமன் சொல்லுங்க. அவருக்கு மேல எந்த அதிகாரங்களும் கிடையாது. அவருக்கு மேல எந்த வல்லமையும் கிடையாது. அவருக்கு மேல எந்த பலனும் கிடையாது. அவருக்கு மேல எந்த தேவர்களும் கிடையாது. அவருக்கு மேல எதுவுமே கிடையாது. அவருக்கு மேல எந்த பரிசுத்தவான்களும் கிடையாது. அவருக்கு மேல எந்த தேவ ஆலயங்களும் கிடையாது. அவர் ஒருவர் மாத்திரமே. அதனாலதான் அவர் சொல்றாரு, எனக்கு எது சித்தமோ அதை நான் செய்வேன். ராமன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில அவருடைய சமூகத்துல நம்பி வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில, அவரையே நம்பி வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில அவருக்கு எது சித்தமோ அதை ஆண்டவர் குறைவில்லாமல் உங்க வாழ்க்கையில செய்வதற்கு அவர் போதுமானவர். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி.